வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்ட்ரி அல்லது காகித தொழிற்சாலை இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட மொத்தம் 500 ஏக்கர் பரப்பு, அதில் 4000க்கும் மேற்பட்டவங்க வேலை செய்ததாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு 80 அல்லது 100 பேர் தான் வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்ட்ரி காகித தொழிற்சாலையுடைய நிலைமை இப்படி இருக்குது. வாழைச்சேனை காகித தொழிற்சாலை 1952ஆம் ஆண்டு அப்பொழுதைய தொழில்துறை அமைச்சரான ஜி பொன்னம்பலம் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க உருவாக்கப்பட்டது. 1955ஆம் ஆண்டு 32 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டதோடு 1956ஆம் ஆண்டிலிருந்து அதன் கடமைகளை நிறைவேற்ற தொடங்கியது. 1958ஆம் ஆண்டு ஈஸ்டர்ன் பேப்பர் மில்ஸ் கார்ப்பரேஷன் என்ற அதனுடைய பெயர் மாற்றப்பட்டதோடு 1970ஆம் ஆண்டுகளில் 3000 ஊழியர்கள் இங்கே கடமையாற்றிருக்கிறார்கள். அதே போல் 1976ஆம் ஆண்டு அது அரச உடைமையாக்கப்பட்ட பொழுது அதனுடைய லாபம் 60 மில்லியன் ரூபாய்களாக இருந்திருக்கிறது. 1976ஆம் ஆண்டு அம்பிலிப்பிட்டியாவில் இன்னும் ஒரு காகித தொழிற்சாலை உருவாக்கப்படுவதோடு இந்த 2 தொழிற்சாலைகளும் சேர்ந்து இலங்கையினுடைய மொத்த காகித தேவையில் 70% பூர்த்தி செய்திருக்கிறது. இதனுடைய முகப்பு பகுதிக்குள்ளே வரும் பொழுதே அந்த காலத்தில் இது அவ்வளவு பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் வினைத்திறனோடையும் இயங்கிக் கொண்டிருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. இது புது பில்டிங்கா? இதுவும் பழசு. இதில் ஆஃபீஷியல் எல்லாம் இங்கே இந்த பில்டிங். ரைட்டு. கடதாசி நகரம் என்கிற பெயரில் இங்கே ஒரு பிரத்யேகமான புகையிரத நிலையம் இருந்தது. இங்கே உற்பத்தி செய்யப்படும் காகிதங்களை ரயில் வழியாக மற்ற இடங்களுக்கு கொண்டு போவதற்கும் அதே போல் தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டு வருவதற்கும் இந்த புகையிரத நிலையம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட மொத்தம் 500 ஏக்கர் பரப்பு, அதில் 4000க்கும் மேற்பட்டவங்க வேலை செய்ததாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு 80 அல்லது 100 பேர் தான் வேலை செய்கிறாங்க. இதில் நாங்கள் வெளியில் முடிஞ்சால் பார்ப்போம். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 400 குடும்பங்கள் இதுக்கு பக்கத்திலேயே வேலை வசித்ததாக, அதாவது இங்கே வேலை செய்தவர்களுடைய குடும்பங்கள் வசித்ததாக சொல்கிறாங்க. இப்போ இந்த வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்ட்ரி காகித தொழிற்சாலையுடைய நிலைமை இப்படி இருக்குது.
பார்க்கும்போது உண்மையிலேயே கவலையாக இருக்குது. இந்த கட்டிடங்கள், மனித வளம், இந்த தொழில்நுட்பம், இதிலிருந்து கிடைத்த உற்பத்தி, அதிலிருந்து கிடைத்த லாபம், இது எல்லாத்தையுமே வந்து இலங்கை இப்பொழுது இழந்திருக்கு. ஸோ உங்களுக்கு சும்மா தெரியுமா இல்லை இப்போ வைக்கோல் கொண்டு வந்து முதல்ல எங்கே போடும் அப்படி தெரியுமா? வைக்கோல் முதல்ல ஆரம்பத்தில் அங்கே கொண்டு வரேன். அங்கே கொண்டு வந்து கட்டணத்தில் வெட்டி சிறு சிறுசாக வெட்டி போட்டு அவிக்கி அந்த டைமில் அந்த பாகிஸ்தான், இந்தியா, மலேசியா அங்கே இருந்தாலும் பழுப்பு வாங்குறேன். அதுவும் ரெண்டும் ஒன்றா போடுவோம். ஒரு காலத்தில் வைக்கோல் என்கிற பிரதான மூலப்பொருளோட இலங்கையினுடைய காகித கழிவுகளும் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட காகித கழிவுகளும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு பல்ப் என்கிற சொல்லப்படுகிற காகித கூழ் மாதிரியான ஒன்று தயாரிக்கப்பட்டு அதிலிருந்து தான் புதிய காகிதங்கள் உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போது இலங்கையிலிருந்து கிடைக்கிற சிறிதளவிலான காகித கழிவுகள் மட்டுமே இந்த காகித தயாரிப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது. அந்த டேங்கிலேருந்து கீழுக்கு அண்டர் கிரவுண்ட் லைன்லாம் வரும். லைனில் வந்து இதில் 10 டேங்கி, இந்த 10 டேங்கியை வந்து அந்த நல்ல ஃபேனில் அடி வந்து இந்த இது வழியாக தான் வருதுன்னு அடிவர்ற பேப்பர் தான் கூடாகி இதில் வருது. நீங்கள் பார்க்குற இந்த மிக விசாலமான அறையில் இருக்கிற முழுவதும் ஒரு இயந்திரம், அல்லது ஒரு தொடர் இயந்திர தொகுதி என்று சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 50 மீட்டர்களுக்கு மேல் நிகழ்கின்ற இந்த தொடர் இயந்திர தொகுதிகள் 2 தொகுதிகள் இங்கே இயங்கி கொண்டிருந்தது ஆரம்பத்தில். இந்த இரண்டும் ஒன்று சேர இயங்கும் போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60 மெட்ரிக் டன் காகிதம் இலங்கையில் வாழைச்சேனையில் உற்பத்தி செய்யப்பட்டது. பேப்பர் அந்த இதில் இல்லாமல் அந்த அடிபட்டு கீழுக்கு அண்டர் கிரவுண்ட் லைனில் பைப் லைனில் வந்து இரும்பு பைப்பு, சின்ன பைப் தெரியும் லைனில், அந்த பைப்புகளால் வந்து அந்த பெல்ட்டுக்கு போகும். இந்த பகுதியை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அந்த வருகிற காகித கூழ் வந்து ஈரத்தன்மையோட ஈரலிப்பாக இருக்கிறதையும் அதுக்கு பிறகு காய்ந்த தன்மையோட உலர்ந்து இருக்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த இயந்திரத்தினுடைய அடிப்பகுதியில் நீரை வடிகட்டக்கூடிய அல்லது நீரை உறிஞ்சி அகற்றக்கூடிய வகையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக அந்த இடத்தை தாண்டி அது போகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நீர்த்தன்மையை இழந்து ஓரளவுக்கு காய்ந்த தன்மையோட அது மிகுதி இயந்திரத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு செல்லுது. சும்மா அப்படி எடுத்து விட்டோன்னு தன்னை பாட்டில் போயிடுமா? அப்போ அது கீழே விழாத மாதிரிக்கு ஒன்றோட ஒன்று சேர்ந்து அப்படியே போகுது. அப்படியே போய்கொண்டே ஓகே. நீங்க மழையாக்கலாம் எவ்வளவு காலம் இருக்கு? 50 வருஷமா இங்க இருக்கு. நீங்க 25 வருஷமா இருக்கு. இங்க மொத்தம் இப்ப எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? எல்லாம் அநேகமா பழையாக்கலாம். மெட்டால் கொடுத்தாங்க.
முன்பு பல வகையான காகிதங்கள், கார்ட்போர்ட் வகைகள் போன்ற பல தயாரிப்புகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டாலும் இப்பொழுது இந்த லஞ்ச் ஷீட் பேப்பர் அல்லது உணவுப் பொதிகளை சுற்ற பயன்படுத்தப்படுகிற அந்த வகையான காகிதங்கள் மட்டும்தான் இங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது. நான் முதல்ல சொன்ன அந்த 2 இயந்திர தொகுதிகளில் ஒன்று இப்பொழுது முழுமையாக செயலிழந்திருக்கிறது. ஆகவே ஒரே ஒரு இயந்திர தொகுதி தான் இருக்குது. அதில் ஏதாவது பழுதுகள் ஏற்பட்டால் அந்த மற்ற செயலிழந்த இயந்திரத்திலிருந்து பகுதிகள் எடுத்து பொருத்தி அப்படி தான் அதை ரிப்பேர் செய்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த நிலைமையிலிருந்து இதை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்கான முயற்சிகள் நடக்கிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.